ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான அரைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துக்கோங்க. அந்த காம்பை நல்லா தூர நீக்கிட்டு இலையை மட்டும் பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 4 பூண்டு தோல் உரித்து சேர்த்து சாம்பாருக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. பருப்பு வெந்ததுக்கப்புறம் இந்த கீரையை அதில் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை தூர வடிச்சிக்கிட்டு அந்த பருப்பு கடையை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.